பார்த்தீங்கன்னா மதுரையே அரசாளக்கூடிய மீனாட்சிக்கு அழகான தீபாராதனை காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மீனாட்சி தாயே போற்றின்னு மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் குடும்பத்தில் நிம்மதியும் குழந்தை பாக்கியத்தையும் நிச்சயம் தந்துருவா இந்த மதுரை அரசாளக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய சில அதிசயங்களும் இந்த அம்பாலை யார் யார் சென்று வழிபட்டா வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை உள்ளவங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று எந்த முறையில் பரிகாரம் செய்தால் திருமணம் பார்த்தீங்கன்னா விரைவில் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஜாதக ரீதியான ஒரு பரிகாரம் பெற வேண்டும் நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பு என்னென்னா அம்மனின் பிரசாதமாக தரக்கூடிய குங்குமம் தாங்க. இது அம்மனின் அருளாசியாக பக்தர்கள் கொண்டாடுவாங்க. குங்குமத்தின் சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுதுங்க. திருமண வாழ்க்கையும் குடும்ப நலமும் செழிப்பிற்காக பெண்கள் இதை நெற்றியில் அணிந்துக்கலாம். மீனாட்சி அம்மனின் திருவடியில் சமர்ப்பிக்கக்கூடிய வழங்கக்கூடிய இந்த குங்குமம் பக்தர்கள் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நெற்றியில் குங்குமம் அணிவது இறை நினைவை அதிகரித்து மன உறுதியை தருன்னு சொல்லப்படுதுங்க. வீட்டு பூஜையறையில் இந்த குங்குமத்தை வைத்து தினமும் வழிபட்டு வந்தால் குடும்ப நலனுக்காக பலர் மேற்கொள்ளக்கூடிய பக்தி வழிபாடாக இருக்கு. குளிச்சு முடித்த பின்னாடி நெற்றியில் இட்டுக்கலாங்க. பூஜையறையில் வச்சு தினசரி வழிபாடு செய்யலாம். முக்கிய காரணங்களுக்காக வெளியில் செல்லும்போது இந்த அன்னையினுடைய குங்குமத்தை வைத்து கொண்டு சென்றால் நிச்சயம் செல்லக்கூடிய காரியம் வெற்றியாக மாறும். எந்தவித தடைகளும் இருக்காதுங்க. தொழிலில் நல்ல விதமான லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். பக்தர்கள் இந்த குங்குமத்தை இடுவதால் மன அமைதி பெறுவதாகவோ தன்னம்பிக்கை குடும்ப ஒற்றுமை அம்மனின் அருளும் பாதுகாப்பு கிடைப்பதாக உணர்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சக்தி நிறைந்த வடிவமானவள், கருணை நிறைந்த தாயாகவும் பக்தர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வங்க. அவளை மனமுருகி வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்குன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாக ஒற்றுமை மகிழ்ச்சி நிலைக்க அம்மனின் அருளை வேண்டி வழிபடுறாங்க. திருமண யோகம் தாமதமாக இருப்பவங்க இந்த அன்னையை வழிபட்டு வந்தாலே நல்ல வாழ்க்கை துணை அமைய பிரார்த்தனை செய்கிறாங்க. மாணவர்கள் நல்ல நினைவாற்றலையும் கவனத்திறனையும் கல்வி முன்னேற்றத்திற்காக அம்மனை வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் தொழில் வேலை வியாபாரத்தில் உள்ள தடையை நீக்கி முன்னேற்றத்தை தரக்கூடியவள் தான் இந்த மதுரை மீனாட்சி. மனதில் இருக்கக்கூடிய கவலை பயம் மனக்குழப்பமான நிலையை குறைச்சி தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய இறைவனாக இந்த அம்பாளை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் வீட்டில் சுபிட்சத்தையோ வளத்தையோ லட்சுமி கடாட்சத்தையோ நீங்கள் பெறலாம். உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு மல்லிகை இல்லைனா செம்பருத்தி மலரை சமர்ப்பித்து வழிபடுங்க. தீபம் ஏற்றி வைத்து ஓ மீனாட்சி தாயே போற்றின்னு 108 முறை ஜபித்து வழிபடலாம். குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது நல்ல திருமண யோகமோ குடும்ப வாழ்க்கைக்காக அம்மனை வணங்கி வழிபடலாம். மேலும் இங்கே அம்பாளை பற்றின பெண்கள் மாங்கல்ய பலமோ குடும்ப நலனு குழந்தைகளின் நலனுக்காக வழிபட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அம்பாள் கோவில் பார்த்திங்கன்னா மதுரைக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு தலமாக இருக்குது. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா அம்பாளின் கோவிலில் மதுரை மாநகரத்துக்கு பெருமை கோவிலாக திகழ்ந்து வருதுங்க. நகரினுடைய மைய பகுதியில் பிரம்மாண்டமான கோபுரங்களோடு கம்பீரமாக காட்சியளிக்குங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்பவே உலக பிரசித்தி பெற்றதாக இருக்குது. மிகப்பெரிய கோவிலாக சொல்லக்கூடிய இந்த கோவில் 1600 ஆண்டு கால பழமை வாய்ந்ததாக இருக்குங்க. இந்த கோவிலில் 17 ஏக்கர் பரப்பளப்பில் அமைந்திருக்காங்க. கோவிலில் மொத்தமான நீளம் 847 அடிங்க, அகலம் 792 அடியாக இருக்குது. மேலும் இந்த ஆடி வீதியின் அமைத்துள்ள
பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் பார்த்திங்கன்னா இருக்குது. இவை அனைத்துமே 9 நிலைகள் கொண்டதாக இருக்குது. 4 கோபுரங்களும் ராஜ கோபுரங்களாக அழைக்கப்படுது. இந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு அழைக்கப்பட்டு வருதுங்க. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்வதால் அம்பாளின் சன்னதியே இங்கு முதன்மை வழிபாடாக நடத்தப்படுது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கக்கூடிய மரபு இங்கு இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க. மீனாட்சி அம்மனின் சிலை மரகதக்கல்லால் ஆனது. பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவுல சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வந்ததால் அவர் கடம்ப வனம் காட்டை அழித்து மதுரை மாநகரையே இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவ பாண்டியனுக்கு அவருடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா கஞ்சன மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தாங்க. பல்வேறு யாகங்களை செய்திருக்காங்க. பிறகு பிரம்மனின் உபதேசத்தின் தான் பேரில் புத்திர காமட்டி யாகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே என்ற அன்னையான மாதேவிய அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினான். குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அந்த குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினாங்க. அப்போது சிவபெருமான் பத்தினா அசிரியாக மன்னா மனமருந்தாதே இக்குழந்தைக்கு தடாதகைன்னு பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இந்த குழந்தையை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்து விடுன்னு சொல்ல அரசனும் மன அமைதி பெற்றான். ஒருவன் பிறக்கின்ற போது பரஞான அபரஞானம் தன் முனைப்புன்னு ஆணவம்னு 3 தனங்களோடு பிறக்கின்றான். தடாதகைக்கு இறைவனை பார்த்தவுடனே 3வது தானம் மறைந்ததை போல மனிதனோ இறைவனை நினைத்தாலே ஆணவன்னு 3வது தானம் மறையணும்னு இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுதுங்க. தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி வேள்விகளை சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்தா. பிறகு பாண்டிய நாட்டின் அரசியானா. செங்கோல் வலுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தி வந்தா. பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவும் பெற்றது. தடாகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து சென்று வென்றார். பிறகு பெரும்படையோடு சென்று கைலம்பதியே அடைந்து போர் முரசு கொட்டினார். அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்தோடு அங்கே எழுந்தறினார். அப்பெருமானே தன்னெதிரை கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சமோ மடா நானா பயிர்ப்புன்னு 4 வகை நெறியில நாணி தலை குனிந்தா. அவருடைய 3வது தானங்களில் ஒன்று மறைந்துச்சு. இறைவனே தனக்குரிய கணவன்னு உணர்ந்தா. இறைவன் நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8வது நாள், நான் அங்கு வந்து உன்னை மனம் புரிவேன்னு சொல்ல அதன்படியே தடாதகை மதுரை அடைந்து மகளிர் அட்ட மங்களத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தா. இறைவனுக்கும் தடாகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கு ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்து அங்கே பெரும்பாலான நாட்டு மன்னர்களும் அந்த நாளில் திரண்டாங்க. பங்குனி உத்திர பெருநாளின் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தாரே. சுந்தரமாடியன் பெயரோடு மதுரை ஆண்டு வந்தான். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிர குமார பாண்டியனுக்கு முடிசூடிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவனையாயினார். இந்த தலத்தினுடைய சிறப்பான வரலாறாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, தன்னை வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். இதனால தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுகிறார். தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியை கதி என பக்திகள் தவம் கிடக்கிறாங்க. மீனாட்சினா மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள்னு பொருள்படு. மேலும் இங்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் தினமும் 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுது. இது மற்ற கோவில்களை இல்லாத ஒரு தனி சிறப்புங்க. திருவனந்தல் பள்ளியறை மகா சேஷ்டபிரத்த சன்னதியில் பாலா 6 to 8 நாளிகைகள் வரையில் புவனேஸ்வரியாகவும் 12 to 15 நாளிகை வரையில் கௌரியாகவும் மத்தியானத்தில் ஷாமலா தேவியாகவும் சாயிரச்சியில் மாதங்கி தேவியாகவும் அத்த ஜாமத்தில் பஞ்சசியாகவும் பள்ளியறை போகையில் சேஷ்டசின்னு அன்னைக்கு இங்கு 5 கால பூஜைகள் நடக்கும்போது அவளுக்கு செய்யும் அலங்காரங்களும் மேலே சொன்ன ரூபங்களும் ஏற்ப இருக்கும்.
மாலை நேரத்தில் தங்க கவசமோ வைர கிரீடம் போன்ற அலங்காரங்களை அலங்கரிக்கப்படுது. காலையில் சின்ன பெண் போன்ற அலங்காரமும், உச்சி காலத்தில் மடிசார் புடவையும், இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டாலான புடவைன்னு அலங்காரங்களோடு அன்னை காண 1000 கண்கள் வேண்டுன்னு சொல்லலாம். இங்கு பள்ளியறை அம்மன் சன்னதி இருக்கு. இரவு சுந்தரேஸ்வரருடைய வெள்ளி பதுக்கைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வருங்க. அதன் பின்னர் அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை, பால், பழ, பாடல்கள், வாத்திய இசைன்னு சகல உபசரங்களும் இரவு நேரத்தில் நடை சாத்தப்படுது. இந்த மதுரையில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை பார்க்க திகட்டா காட்சியாக இருக்கும். இந்த காட்சியை கண்டா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையை தரிசித்தா சிறப்பான பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா காலையில் மீனாட்சியின் சிறுபிள்ளை அலங்காரத்தில் நடக்கும் ஆராதனை தரிசித்து மனமுருகி வேண்டிக்கோங்க. நிச்சயம் இறைவனின் அருளால் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மீனாட்சி தாயே போற்றின்னு மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.